1. 110 ஆண்டுகள் பழமையான பன்னாட்டு நிறுவனமான இந்துஜா குழுமத்தின் தலைவரான கோபிசந்த் இந்துஜா தலைமையிலான இந்துஜா குடும்பம் தி சண்டே டைம்ஸ் பணக்காரர்கள் பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதன் நிகர மதிப்பு 35 பவுண்டு 30 பென்ஸ் பில்லியன் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தை தளமாகக் கொண்ட குடும்பம் ஐக்கிய இராச்சியத்தில் வசிக்கும் பணக்காரர்கள் மற்றும் குடும்பங்களின் உறுதியான வருடாந்திர தரவரிசையில் தொடர்ந்து 4வது ஆண்டாக முன்னிலை வகிக்கிறது. இது அதன் 2025 பதிப்பில் 350 உள்ளீடுகளைக் கொண்டுள்ளது. 2. இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) விரைவில் மகாத்மா காந்தி புதிய தொடரின் கீழ் புதிய 20 பைசா மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை வெளியிடப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த ரூபாய் நோட்டுகளில் தற்போதைய RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் கையொப்பம் இருக்கும். 3. கொல்கத்தா மற்றும் நவா ஷேவா கடல் துறைமுகங்கள் வழியாக மட்டுமே வங்காளதேசத்தில் இருந்து ஆயத்த ஆடைகளை அனுமதிக்க இந்தியா சனிக்கிழமை முடிவு செய்தது மற்றும் வடகிழக்கில் தரைவழி போக்குவரத்து இடுகைகள் மூலம் பல பொருட்களை இறக்குமதி செய்வதைத் தடை செய்தது. இது புது தில்லியுடனான டாக்காவின் வர்த்தகத்தை பாதிக்கும் ஒரு நடவடிக்கையாகும். ஆயத்த ஆடைகள் தவிர பிளாஸ்டிக் மர தளபாடங்கள் கார்பனேற்றப்பட்ட பானங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பழ சுவை கொண்ட பானங்கள் பருத்தி மற்றும் பருத்தி முற்ற கழிவுகள் ஆகியவற்றின் இறக்குமதி பாதிக்கப்படும். 4. புள்ளிவிவர அமைச்சகத்தின் தரவுகளின்படி நிதியாண்டு 20 முதல் நிதியாண்டு 24 வரை வீட்டு ரொக்க இருப்பு 58 விழுக்காடு குறைந்ததால் பங்கு முதலீடுகள் 191 விழுக்காடு அதிகரித்துள்ளன. வங்கி முன்பணங்கள் 284 விழுக்காடு அதிகரித்துள்ளன. 5. இங்கிலாந்து உடனான இந்தியாவின் ஆடை மற்றும் வீட்டு ஜவுளி வர்த்தகம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு தயாராக உள்ளது. அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் அளவு இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையே சமீபத்தில் முடிவடைந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் (FTA) காரணமாகும் என்று கடன் மதிப்பீட்டு நிறுவனமான ICRA அறிக்கை தெரிவிக்கிறது. 6. வர்த்தக அமைச்சகத்தின் விரைவான மதிப்பீடுகளின்படி ஏப்ரல் மாதத்தில் பருப்பு வகைகள் இறக்குமதி மதிப்பு அடிப்படையில் $314.40 மில்லியனாக குறைந்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் $411 மில்லியனாக இருந்தது. 7. 2024 முதல் 25 நிதியாண்டில் இந்தியாவின் நிலக்கரி இறக்குமதி 1.7% குறைந்து 263.56 மில்லியன் டன்னாக இருந்தது. 2023 முதல் 24 ஆம் ஆண்டில் நாட்டின் நிலக்கரி இறக்குமதி 268.24 மில்லியன் மெட்ரிக் டன் ஆக இருந்தது. 8. கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவின் ஸ்மார்ட்போன் ஏற்றுமதி அமெரிக்காவிற்கு கிட்டத்தட்ட 5 மடங்கும் ஜப்பானுக்கு சுமார் 4 மடங்கும் அதிகரித்துள்ளது. இது பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் வைரங்களை நாட்டின் சிறந்த ஏற்றுமதிப் பொருட்களாக விஞ்சுவதற்கு வழிவகுத்தது என்று அரசாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன. ஸ்மார்ட்போன் ஏற்றுமதி 2023 முதல் 24 ஆம் ஆண்டில் $15.57 பில்லியன் டாலர்களாகவும் 2022 முதல் 23 ஆம் ஆண்டில் $10.96 பில்லியன் டாலர்களாகவும் இருந்த நிலையில் 2024 முதல் 25 ஆம் ஆண்டில் 55% அதிகரித்து $24.14 பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. 9. நிலையான உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பை நோக்கிய இந்தியாவின் பயணம் வேகத்தை அதிகரித்து வருகிறது. இந்த மாற்றத்தில் நுண், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் (MSME) ஒரு வரையறுக்கும் பங்கைக் கொண்டுள்ளன. பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக MSMEக்கள் இந்தியாவின் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 33%த்தையும் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 28%த்தையும் பங்களிக்கின்றன. 10. இந்தியாவில் சுமார் 60% விவசாய நிலங்கள் இன்னும் பருவமழையையே பெரிதும் நம்பியுள்ளன. நீர்ப்பாசன வசதிகள் இல்லாததால் விவசாயிகள் பருவமழையுடன் சூதாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது.